கஜேந்திரனோட உழைப்பு அப்புறம் போலாவோட துணை மாயமாவே நிலைமைய மாத்துச்சு. பேராசை பிடிச்ச லாலா உருவாக்கினார் ஒரு விளையாட்டு. அவர் பங்குக்கு கிடைச்சது மண்ணு தான். நல்ல எண்ணத்தோட யாரு மனசை ஜெயிக்கிறாங்களோ அந்த கடவுள் கூட அவங்களுக்கு தான் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. பயங்கரமான வெயில்ல அந்த கிராமத்தோட அந்த நாள் தொடங்குச்சு. காற்று லேசாவும் சூடாவும் இருந்தது. அப்புறம் நாலாபுறமும் வறண்டு போய் தெரிஞ்சது. கஜேந்திரன் தன்னுடைய வளர்ப்பு ஒட்டகம் போலாவோட சூடான மண்ணுல நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. போலா தன்னுடைய முதுகுல வண்டியை இழுத்துட்டு வந்தது. அதுல சுத்தமான மாவா கச்சோரியோட போர்டு போட்டிருந்தது. ஆனா அங்க எந்த கஸ்டமரும் வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கஜேந்திரன் போய் ஒரு பெரிய மரத்துக்கடியில நின்னாரு. அவர் தன்னுடைய தோல் துண்டால தன்னோட முகத்தை தொடச்சுக்கிட்டாரு. அப்புறம் போலாவ அன்பா தட்டினாரு. ஐயோ கடவுளே, என்ன விதமான பரீட்சை இது! கிராமத்துல எல்லாரும் தாகத்தோட இருக்காங்க. அப்புறம் என்னுடைய கச்சோரி கடை கூட ஆளே இல்லாம இருக்கு. இன்னைக்கு மட்டும் வியாபாரம் நடக்கலன்னா பாவம் இந்த போலு பசியோடு தூங்கும். அப்புறம் நானும் தான் மாவை வாங்கறதுக்கு கையில காசு கிடையாது. கஜேந்திரன் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு ரொம்பவே வேதனையோட இருந்தாரு. தெருவுல அந்த பக்கம் லாலாராம் அவரை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய ஸ்வீட் கடை இருக்கு. அங்க நிறைய சாப்பிடறதுக்கான பொருள் இருக்கு. அவர் ஃபேன் காத்துக்கு கீழே ரொம்ப நிம்மதியா உட்காந்துருக்காரு. அப்புறம் கஜேந்திரனோட நிலைமைய பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்புறம் அவர் எழுந்தாரு. தன்னோட கடையோட கதவு வரைக்கும் வந்தாரு. கஜேந்திரனை கிண்டல் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. ஏம்பா கஜேந்திரா, வாயில்லாத ஜீவனு, ஒட்டகத்தை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? கச்சோடி செய்யறதுக்கான பொருளே உங்ககிட்ட இல்ல. ஆனா எதுக்கு இந்த டிராமா? ஆனா என்னுடைய கடையை பாரு, இங்க அற்புதமான சுவையான நெய் வாசனை இருக்கு. நீ போய் எங்கேயாவது கூலி வேலை பாரு. கச்சோடி விற்கிறது உனக்கு முடியாத காரியம். லாலாவோட கடையில உட்கார்ந்து இருந்த இன்னொரு கஸ்டமர் ஷேர் சிங்கும் இத பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாரு. லாலா ஐயா சொல்றது உண்மைதான் கஜேந்திரா. இனிமே இந்த கிராமத்துல மாவா கச்சோடியை யாருமே வாங்க மாட்டாங்க. எல்லாரும் ஏழை ஆயிட்டாங்க. அப்புறம் உன்னுடைய கச்சோடியில முன்ன மாதிரி சுவையும் கிடையாது. தோல்வியை ஒத்துக்கப்பா. சுவைன்றது நல்ல எண்ணங்களோடு தான் வரும். இன்னைக்கு எனக்கு மோசமான நேரம், ஆனா நாளைக்கு எல்லாமே சரியாயிடும். என்னுடைய உழைப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உழைப்பால வயத்தை நிரப்பிக்க முடியாது, பணத்தால தான் நிறையும். போ, இங்க இருந்து போயிடு. கஜேந்திரன் இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் சங்கடம் ஆயிட்டாரு. அவரு தன்னுடைய ஒட்டகம் போலாவோட அந்த இடத்த விட்டு போறதுக்கு முடிவு பண்ணாரு. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரமே கஜேந்திரன் கிராமத்துக்கு வெளியில ஒரு பழைய கோவிலுக்கு போனாரு. அப்புறம் அங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு நினைச்சாரு. அவர் அந்த கோவிலுக்கு பின்னாடி போயிட்டாரு. அவரு போலாவ ஒரு பழைய மரத்துக்கடியில இருந்த ஒரு பழைய ஷெட்ல கட்டி போட்டாரு. அப்புறம் அவரும் கோவிலோட சுவர் மேல சாஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டாரு. அவர் தூங்கலான்னு முடிவு பண்ண போது அவருடைய பார்வை ஏதோ கல்லுக்கு கீழே மறைஞ்சிருக்கிற ஒரு பழைய மரப்பெட்டி மேல பட்டது. அவர் அங்கிருந்து எழுந்து அந்த இடத்துக்கு போனாரு. அந்த பெட்டியை வெளியே எடுத்தாரு. அப்புறம் அந்த பெட்டியை ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்தாரு. என்ன இது? இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மரப்பெட்டி எப்படி வந்தது? இதுல யாராவது தொலைச்சிட்ட பொருள் இருக்கா என்ன? நான் இது என்னன்னு பார்க்கணும். கஜேந்திரன் மெல்ல மெல்ல அந்த பெட்டியை திறந்தாரு. அங்க உள்ள விசேஷமா எதுவும் தெரியல. ஒரு சின்ன வெள்ளை மாவா துண்டு தான் இருந்தது. மாவா பாக்கிறதுக்கு சாதாரணமா தான் இருந்தது. ஆனா அதுல லேசா ஒரு பளபளப்பு இருந்தது. அப்புறம் அதுல இருந்து இனிமையான ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சது. அவர் அந்த மாவாவை எடுக்கலான்னு முயற்சி பண்ண போது அவரு முன்னாடி திடீர்னு ஒரு தெய்வீகமான மனுஷன் தோன்றினாரு. உன்னுடைய நேர்மை தான் என்ன இங்க வர வச்சது. இந்த பொட்டியில இருக்கிற மாவா இருக்க, அது என்னைக்கும் முடியவே முடியாது. நீ இதை உன் கச்சோடியில போடு. யார் இதை சாப்பிட்றாங்களோ அவங்க மனசு சாந்தம் அடைஞ்சிரும். அப்புறம் அவங்களுடைய நோய்கள் கூட விலகி போயிடும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்கு நீங்க பேராசைப்படுறீங்களோ இந்த மாயை அப்பவே தீர்ந்து போயிடும். மகாராஜா, நான் என்னன்னு சொல்றது? நீங்க முழுக இருந்த என் படகை காப்பாத்திட்டீங்க. நான் வாக்கு கொடுக்குறேன், என்னைக்கும் நான் பேராசைப்பட மாட்டேன். அப்புறம் எல்லாருக்கும் பாசமா கொடுப்பேன். தத்தாஸ்து மகனே, எப்பவும் உன்னுடைய எண்ணங்களையும் கருமங்களையும் சுத்தமா வச்சுக்க. இதுதான் உண்மைக்கான பாடம். அந்த தெய்வம் அவரை ஆசீர்வதிச்சது. அப்புறம் சில நொடிகள்லயே அவர் காணாம போயிட்டாரு. கஜேந்திரன் அந்த மாவை தன்னோட கையில எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. மறுநாள் கஜேந்திரன் மறுபடியும் தன்னுடைய வண்டியை தள்ளிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தாரு. அவருடைய முகத்துல இந்த தடவை ஒரு விசித்திரமான சிரிப்பு தெரிஞ்சது. அவர் போலாவை ஒரு இடத்துல நிறுத்தினாரு. அப்புறம் அந்த உணவு வகைகளை தயாரிக்க ஆரம்பிச்சாரு.
அவர் அதே பெட்டியில இருந்து தான் மாவாவை எடுத்தாரு. அப்புறம் அவர் அதை எடுத்ததும் அதுல மறுபடியும் மாவா நிறைஞ்சிடுச்சு. இத பார்த்துட்டு கஜேந்திரன் அதிர்ச்சி அடைஞ்சாரு. அப்புறம் அந்த மாவால அவர் மேவேவை சேர்த்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கச்சோரி பொரிக்க ஆரம்பிச்சது. நாலாபுறமும் வாசனை பரவிடுச்சு. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவரோட வண்டியை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. அட, இது என்ன மாதிரியான வாசனை? எப்படி இருக்குன்னா அந்த சொர்க்கத்தோட வாசப்படிய திறந்துட்டா மாதிரி இருக்கு. கண்ணா கஜேந்திரா, இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? திடீர்னு எனக்கு பசி அதிகமாயிடுச்சு. பாட்டிமா, இன்னைக்கு ஸ்பெஷலான மாவா கச்சோடி இருக்கு, வாங்க சுட சுட ஒன்று சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு இடையில அங்க ஷேர் சிங்கும் வந்துட்டாரு. நேத்து கஜேந்திரன் அவரை தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வாசனைய முகந்துக்கிட்டே வண்டி கிட்ட வராரு. கஜேந்திரன் எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷான மாவா கச்சோரிய பரிமாறினாரு. ஷேர் சிங் ஒரு பெரிய காரை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் அவருடைய முகம் திடீர்னு சந்தோஷத்துல நிறைஞ்சிடுச்சு. வாவ் கஜேந்திரன் தம்பி, நீங்க என்ன சாப்பிட கொடுத்தீங்க? என்னுடைய பல வருஷ சோறு போயிடுச்சு, என்னுடைய தலைவலியும் போயிடுச்சு. இது கச்சோடி கிடையாது, இது ஏதோ ஒரு அமிர்தம். இந்தா, இதுக்கு 5 நாணயங்களை வச்சுக்க. இல்ல ஷேர் சிங் அண்ணன், இதோட விலை ஒரே ஒரு நாணயம் தான், எனக்கு அதிகமா வேண்டாம். உண்மைதான் கண்ணா, என் முட்டி வலியெல்லாம் இப்போ சரியாயிடுச்சு. கடைசியில நீ ஒரு மந்திரவாதியா தெரியுற. எல்லாரும் இதை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மெல்ல மெல்ல இன்னும் ஆட்கள் கஜேந்திரனோட கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவர் செஞ்சு கொடுத்த மாவா கச்சோரியை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கஜேந்திரனோட ஸ்பெஷலான மாவா கச்சோரி அந்த மார்க்கெட்டையே ஒரு பெரிய அடையாளமா மாறிடுச்சு. யாரெல்லாம் மார்க்கெட்டுக்கு வராங்களோ அவங்க கஜேந்திரனோட மாவா கச்சோரியை கண்டிப்பா சாப்பிடுவாங்க. போலாவையும் எல்லாரும் பாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் அதுக்கு பொருட்கள் அப்புறம் கேரட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அதுவும் ரொம்ப சந்தோஷமா நின்றுட்டு இருந்தது. கஜேந்திர அப்புறம் போலா அவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு பொது தெம்பே வந்துருச்சு. கஜேந்திரன் மறுபடியும் டப்பாவில இருந்து மாவா எடுத்தாரு. தொடர்ந்து அது மறுபடியும் நிறைய ஆரம்பிச்சது. 2 பேரும் ஒன்னா பார்க்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்புறம் சேர்ந்து மாவா கச்சோரி வியாபாரம் பண்ணாங்க. லாலாராம் தன்னுடைய கடையில இருந்து கஜேந்திரனோட கடையில மக்கள் கூடுறத பாத்துட்டு இருந்தாரு. அவருடைய வெற்றிய பார்த்து அவர் அதிர்ச்சியும் ஆனாரு. அப்புறம் மனசுக்குள்ள பொறாமையும் பட ஆரம்பிச்சாரு. அவரு நல்ல கவனமா பார்த்தாரு எந்த டப்பால இருந்து கஜேந்திரன் வெள்ளை மாவாவை எடுக்கிறாருன்னு. நேத்து வரைக்கும் இவன்கிட்ட உப்பு வாங்குறதுக்கு காசு கிடையாது, இன்னைக்கு இந்த கிராமமே அவன் பின்னாடி பைத்தியமா தெரியுது. இவன் ஏதோ மாய மந்திரம் பண்ணி வச்சிருக்கான், நான் அந்த பொட்டியை பாட்டாகணும். அப்படி என்னதான் அதுல இருக்கு? மாவா தீரவே மாட்டேங்குது. லாலாராம் தலையை அசைச்சாரு. ஏதோ அவருடைய மனசுல கஜேந்திரனோட வேலையை கெடுக்கிறதுக்கு ஏதோ திட்டம் தயாராயிட்ட மாதிரி தெரிஞ்சது. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமா இருட்டா இருந்தது. வானத்துல நிலா வெளிச்சம் கூட கிடையாது. கஜேந்திரன் தன்னுடைய வீட்டு வாசல்ல கைத்து கட்டில்ல தூங்கிட்டு இருந்தாரு. போலாவும் ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கிட்டு இருந்தான். வீட்டு வாசல்ல இரும்பு கம்பி போட்ட கேட் இருந்தது. அப்புறம் அங்கதான் வண்டியும் நிக்கும். அந்த மாய பெட்டியும் அந்த வண்டியில தான் இருக்கு. இதோ அந்த மாய பெட்டி. நாளைக்கு இந்த கஜேந்திரன் எப்படி கச்சோடி செய்யறான் நானும் பாக்குறேன். நான் இதை வச்சு மாவா கச்சோடி செஞ்சு இந்த கிராமத்திலேயே பெரிய ஆளாயிடுவேன். அப்புறம் அந்த கஜேந்திரனை ஒரு வழி பண்ணுவேன். லாலாராம் யாருக்கும் தெரியாம மெதுவா அங்க வந்தாரு. அப்புறம் இரும்பு கம்பி கேட் வழியா வந்து வண்டியில இருந்த அந்த மாய பெட்டியை எடுத்துட்டாரு. அப்புறம் அங்கிருந்து யாருக்கும் தெரியாம போயிட்டாரு. மறுநாள் காலையில லாலாராம் தன்னுடைய கடைக்கு சீக்கிரமா வந்துட்டாரு. அவர் அந்த பொட்டியை திறந்தாரு. அதுல வெள்ளை மாவாவை பார்த்தாரு. அந்த மாவா பார்க்கறதுக்கு நார்மலா தான் இருந்தது. ஆனா அதுல இருந்து கெட்டு போன முட்டையோட ஸ்மெல் வந்தது. அவருடைய முகமே மாறி போச்சு. ஆனாலும் அவர் யோசிச்சாரு, இந்த மாயா மாவா அவரை இளமையாவும் பலசாலியாவும் மாத்திரும்னு நினைச்சாரு. அதனால ஸ்பூன்ல எடுத்து கொஞ்சமா சாப்பிட்டாரு. ஒன்னும் நடக்கல. அப்புறம் அதுல இருந்து இன்னொரு ஸ்பூன் எடுக்கிறதுக்காக அந்த டப்பாவே தூக்கிக்கிட்டாரு. அவர் கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சது. ஏதோ அந்த டப்பா நெருப்ப போல சூடாயிட்டாம இருந்தது. அந்த டப்பாவை கீழே அவர் போட்ட போது அவர் பார்த்தாரு, உள்ள இருந்த மாவா அப்படியே மண்ணா மாறி போச்சு. அட என்ன இது, இந்த மாவா எப்படி மண்ணா மாறிடுச்சு? அப்புறம் ஏன் இதுல துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருக்கு? கஜேந்திரன் நிஜமாவே இதுல ஏதோ மந்திரத்தை சொல்லியிருக்கான். அப்படி இது எனக்கு சொந்தம் இல்லைன்னா இதை யாருக்கும் நான் சொந்தமா இருக்க விட மாட்டேன். இதுல என்ன நடந்ததுன்னு அவருக்கு எதுவுமே புரியல. அன்னைக்கு மதியமே லாலாராம் கிராமத்துக்கு மத்தியில தலைவருக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையே உருவாக்கிட்டாரு.
அவருடைய கையில வெள்ளை பட்டி கட்டி இருந்தது. அவர் எல்லார் முன்னாடியும் அழுது அழுது தன்னோட விஷயத்த சொன்னாரு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் அங்க ஒண்ணு கூடிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கஜேந்திரனும் அங்க வந்துட்டாரு. பாருங்க தலைவரையா, இந்த கஜேந்திரன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். இந்த பொட்டி மாய பொட்டி. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ராத்திரி நான் இந்த பொட்டியை எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க, இதுல கருப்பு மண்ணும் துர்நாற்றம் தான் இருக்கு. இது நமக்கு கெடுதலை ஏற்படுத்தும். தலைவரையா, நான் யாருக்கும் கெடுதல் நினைச்சது கிடையாது. இது சாது ஐயாவோட பிரசாதம். லாலாராம் இதை திருடி இருக்காரு. திருடுறது பாவம், அதனாலதான் இது மண்ணா மாறிடுச்சு. தலைவர் ஐயா ஒரு புத்திசாலி மனிதர். அவர் யோசிச்சாரு, அப்படி அந்த பொட்டி உண்மையிலேயே மாயைனா அது நிச்சயம் ஒரு நேர்மையான மனிதர் கையில தன்னோட உண்மை என்னங்கிறத நிச்சயம் காட்டும். அப்படி இந்த பொட்டி நிஜமாவே மாயன்னா இது நேர்மையான மனுஷங்கிட்ட தன்னுடைய நிறத்தை காட்டும். கஜேந்திரா, நீ அந்த பொட்டியை எடு. அப்படி விஷயம் உண்மைன்னா எல்லாரும் முன்னாடியும் தெரிய வரும். லாலாராம் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாரு. கஜேந்திரனுக்கும் அடிபடும்னு அவரு நினைச்சாரு. கஜேந்திரன் அந்த பொட்டிய கையில எடுத்ததும் மண்ணு மறுபடியும் வாசனை நிறைஞ்ச வெள்ளை மாவாவா மாறிச்சு. தலைவர் ஐயா அந்த மாவாவை கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்தாரு. அப்புறம் அவரோட முகத்துல உடனே சந்தோஷம் வந்தது. வாவ், இவ்வளவு இனிப்பான சுவையான மாவாவை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இது நல்லாவும் இருக்கு, ஆரோக்கியமானதாகவும் இருக்கு. இத பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. அப்புறம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, உண்மையான குற்றவாளி லாலாராம் தானே. லாலாராம், நீ திருடினது மட்டும் இல்லாம ஒரு நேர்மையான மனுஷன் மேல பொய் குற்றத்தை சுமத்திருக்க. மாய அந்த பொட்டியில இல்ல, கஜேந்திரனோட எண்ணத்துல இருக்கு. உன்னுடைய பேராசை பிடிச்ச கண்கள் இதுல மண்ணை பார்த்திருக்கு. ஏன்னா உன் மனசு கலங்கப்பட்டது. இவனை கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புங்க. இவன் ஒரு திருடன். இல்ல தலைவரையா, இவரை மன்னிச்சிருங்க. இவரை உழைக்கிறது எப்படின்னு கத்துக்க சொல்லுங்க. பேராசை வேண்டாம். என்ன மன்னிச்சிருப்பா. என் பேராசனாலதான் இப்படி செஞ்சிட்டேன். இப்ப நான் வெக்கப்படுறேன்பா. நான் வாக்கு கொடுக்கறேன், இனிமே இந்த மாதிரி நான் எப்பவும் செய்யவே மாட்டேன். அப்புறம் எல்லாருக்கும் உதவி செய்வேன். லாலாராம் தன்னுடைய தவற உணர்ந்துட்டாரு. அப்புறம் வெக்கப்பட்டு தலகுனிஞ்சு நின்னாரு. இதோட இன்றைய நாள் முடிந்தது. அன்னைக்கு சாயந்தரமே லாலாராம் தன்னுடைய கடையை மூடிட்டாரு. இப்ப கஜேந்திரனோட வண்டி கடையில அவருக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாரு. அவரு போலாவை பாசமா தட்டி கொடுத்தாரு. அப்புறம் அதையும் அவரு பாத்துக்கிட்டாரு. இப்ப கஜேந்திரன் மறுபடியும் வண்டி கடையை நடத்திக்கிட்டு வந்தாரு. அந்த உண்மையான மனசோடவும் நன்றி உணர்வோடும் அவர் எல்லாருக்கும் சுவையான மாவா கச்சோரியை கொடுத்தாரு. இந்த மாவா கச்சோரி மாதிரி எதுவுமே கிடையாது. இத நான் என்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சேனோ அன்னையில இருந்து நான் ஆரோக்கியமாவும் ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருக்கேன். ஆமா கஜேந்திரா, இந்த மாவாவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா 10 வயசு எனக்கு குறைஞ்சா மாதிரி இருக்கு. இந்த மாவா கச்சோடியில எந்த மாயையும் இல்லை. உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைச்ச பலன். நானும் உங்க எல்லாருக்கும் சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா, என்னைக்கும் உண்மைக்கு துணையா இருங்க. பேராசை வழியை தேர்ந்தெடுக்காதீங்க.